அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஅஃலலுஸ் ஸலாத்தி வஅத்தம்முத் தஸ்லீம் அலா நபியினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். முத்தமிமத்துல் ஆஜுருமியா என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் நவாசிஹுல் இபித்திதாவினுடைய சட்டத்தை மாற்றக்கூடியவைகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே அந்த நவாசிஹ்களை நாம் 3 வகைப்படுத்தினோம். ஒன்று மா யர்ஃபஉல் முப்ததஅ வயன்சிபுல் ஹபர, முபுத்ததாவுக்கு இஸ்ம் என்ற அடிப்படையிலே ரஃபும், ஹபரை தனக்குரிய ஹபர் என்ற அடிப்படையிலே நஸ்பும் செய்யக்கூடிய 3 நவாசிஹ்களை பற்றி பார்த்தோம். இரண்டாவதாக மா யன்சிபுல் முபுத்ததஅ வயர்ஃபஉல் ஹபர, முபுத்ததாவை தனக்குரிய இஸ்ம் என்ற அடிப்படையிலே நஸ்பு செய்து ஹபரை தனக்குரிய ஹபர் என்ற அடிப்படையிலே ஏற்கனவே இருந்த ரஃபு அல்லாமல் வேறொரு தனித்துவமான ஒரு ரஃபு செய்யக்கூடிய ஆமில்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக இன்ன வஅஹவாத்துஹா, இன்னவும் அதனை சார்ந்தவைகளும். இந்த இன்ன வஅஹவாத்துஹாவை பொறுத்தவரையிலே நாம் ஏற்கனவே அல் அவாமில் அதே போன்று தக்வீமுல் லிசான் ஆகிய 2 கிதாபுகளிலேயும் ஓரளவு விரிவாக நாங்கள் பார்த்தோம். இந்த இன்ன வஅஹவாத்துஹாவை பொறுத்தவரையிலே 6 ஹர்ஃபுகள் இருக்கின்றன. இன்ன, அன்ன, கஅன்ன, லாக்கின்ன, லைத்த, லஅல்ல, இவைகள்தான் அந்த இன்னையும் அதனை சார்ந்தவைகளும். இந்த 6 ஹர்ஃபுகளும் ஏற்கனவே முபுத்ததா ஹபராக இருக்கக்கூடிய ஒரு ஜும்லா இஸ்மியாவிலே நுழைந்து முபுத்ததாவுக்கு நஸ்பு செய்து ஹபருக்கு ரஃபை செய்யும். உதாரணமாக அல்லாஹு கஃபூருன் என்ற இந்த வசனத்திலே இன்ன நுழைவித்தால் இன்னல்லாஹ கஃபூருன் என்று வரும். ஏற்கனவே நாங்கள் அல்லாஹு கஃபூருன், அல்லாஹு என்பது லஃப்லுல் ஜலாலதி முபுத்ததஉன், கஃபூருன் ஹபருன் என்று சொன்னோம். இந்த இன்ன நுழைந்ததுக்கு பின்னால் இன்னல்லாஹ கஃபூருன் என்று தோற்றத்திலே அந்த அமல் மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்ன ஹர்ஃபு தௌகீதின் வனஸ்ப், அல்லாஹ இஸ்மு இன்ன, ஏற்கனவே முபுத்ததா என்று சொன்னது இப்போது நாங்கள் இன்னவுடைய இஸ்ம் என்று சொல்லுவோம். கஃபூருன் என்பது ஹபரு இன்ன, இன்னவுடைய ஹபர் என்று சொல்லும். சுருக்கமாக அல்லாஹ இஸ்முஹா கஃபூருன் ஹபருஹா என்று சொல்லுவோம். இதுதான் இந்த இன்னவும் அதனை சார்ந்தவைகளும் செய்யக்கூடிய அமல்கள். இந்த ஒவ்வொரு ஹர்ஃபுகளும் ஒவ்வொரு ஃபியல்களினுடைய கருத்தை தாங்கியதாக இருக்கின்றது. உதாரணமாக இன்ன என்ற சொல் உறுதிப்படுத்துகிறேன் என்ற கருத்தை கொடுக்கும். அல்லாஹு கஃபூருன் என்பது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் என்ற இந்த வசனத்தில் இன்னவை நாங்கள் நுழைவிக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அந்த விடயத்தை, அந்த ஜும்லாவில் சொல்லப்படக்கூடிய விடயத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது உஅக்கிது, நான் உறுதிப்படுத்துகிறேன் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் என்பதை என்ற கருத்திலே இருக்கின்றது. இதனால்தான் இந்த 6 ஹர்ஃபுகளுக்கும் அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் ஃபிஅல், ஃபிஅலுக்கு ஒப்பாக்கப்படக்கூடிய ஹர்ஃபுகள் என்று ஒரு பெயர் இருக்கின்றது. நாம் ஏற்கனவே மா, லா, இன், லாத்த இந்த 4 ஹர்ஃபுகளும் அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பி லைஸ, லைஸுக்கு ஒப்பாக்கப்பட்ட ஹர்ஃபுகள் என்று சொன்னோம். காரணம், அமல் செய்வதிலேயும் இரண்டாவது கருத்திலேயும் லைஸுக்கு ஒப்பானதாக அந்த ஹர்ஃபுகள் இருந்தன. அதே போன்று இந்த ஹர்ஃபுகளும் எவ்வாறு ஃபியல்கள் ரஃபும் நஸ்பும் செய்கின்றனவோ அதே போன்று இந்த 6 ஹர்ஃபுகளும் ரஃபும் நஸ்பும் செய்கின்றன. அதே நேரத்திலே இவைகளினுடைய கருத்துக்கள் ஃபியல்களினுடைய கருத்துக்களாக இருக்கின்றன. அல் கவாகிபுத்துர்ரியா என்ற கிதாபிலே 249வது பக்கத்தில் ஃப இன்ன வ அன்ன, இன்னவும் அன்னவும் மானாக அக்கத்து, நான் உறுதிப்படுத்துகிறேன் என்ற கருத்து. வலாக்கின்ன, லாக்கின்ன என்பதற்கு இஸ்தத்ரக்து என்ற அர்த்தம். வலஅல்ல மானாக தரஜ்ஜைத்து, நான் ஆதரவு வைக்கின்றேன். லைத்த மானாக தமன்னைத்து. இவ்வாறு ஃபியல்களினுடைய கருத்தை தாங்கி இருப்பதனால் இவைகளுக்கு அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் சொல்லப்படுகின்றது. முதலாவதாக இன்ன என்ற ஹர்ஃபை பொறுத்தவரையிலே ஒரு ஜும்லா இஸ்மியாவிலே நுழைகின்ற பொழுது அது 3 விதமான கருத்துக்களுக்கு பிரயோகிக்கப்படுகின்றது. ஒன்று தௌகீதின் நிஸ்பதி, அதாவது அந்த செயலை உறுதிப்படுத்துதல்.
முபத்ததாவாக வந்திருக்கக்கூடியவருக்கு என்ன செயலை நாங்கள் சொல்லியிருக்கின்றோமோ அந்த செயலை உறுதிப்படுத்துவது. உதாரணமாக இன்னல்லாஹ கஃபூருன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தான் என்று அந்த செயலை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்படும். இரண்டாவது தௌகீது நஃபீஷ் ஷக்கி அன்ஹா, அந்த சந்தேகத்தை இல்லாமலாக்குவது. ஜெய்து நின்று கொண்டிருக்கிறான் என்பதை நம்பாமல் இருக்கக்கூடிய ஒருவர், சந்தேகப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரிடம் இன்ன ஜெய்தன் காயிமுன், ஜெய்து நின்று கொண்டுதான் இருக்கிறான் என்று அந்த விடயத்திலே உள்ள சந்தேகத்தை நீக்குவதற்காக வேண்டியும் பிரயோகிக்கப்படும். மூன்றாவது தௌகீது நஃபியில் இன்காரி அன்ஹா, ஒரு மனிதர் ஒரு விடயத்தை மறுக்கின்றார், அவர் மறுக்கக்கூடிய விடயம் இல்லை என்பதை சுட்டி காட்டுவதற்காக வேண்டியும் பிரயோகிக்கப்படும். அதே வசனத்திலே ஒரு மனிதர் ஜெய்து தொழுது கொண்டிருக்கிறான் என்பதை மறுக்கின்றார், அவர் வேறு ஏதோ வேலையில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று அவர் சொல்கின்றார். ஆனால் ஜெய்த் தொழுது கொண்டுதான் இருக்கின்றார் என்று அதனை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி பாவிக்கப்படும். எனவே இன்ன என்ற அந்த ஹர்ஃப் நுழையக்கூடிய அந்த வசனம் தௌகீது நிஸ்பா, அந்த விடயத்தை உறுதிப்படுத்துவது. ரெண்டாவது தௌகீது நஃபி ஷக்கி அன்ஹா, அதில் உள்ள சந்தேகத்தை இல்லாமலாக்குவது. மூன்றாவது நஃபியுல் இன்காரி அன்ஹா, அதை மறுப்பதை இல்லாமலாக்குவது என்று 3 விதமான நோக்கங்களுக்காக பிரயோகிக்கப்படுகின்றது. இந்த 3 விடயங்களையுமே இன்னல்லாஹ கஃபூருன் என்ற அந்த வசனத்திலே பொருத்தி பார்க்க முடியும். இதே 3 கருத்தையும் தான் அன்ன என்ற சொல்லும் குறிக்கும். மூன்றாவதாக கஅன்ன என்ற சொல் லித்தஷ்பீஹில் முஅக்கதி, ஒரு விடயத்தை ஒப்பிட்டு அதனை உறுதிப்படுத்துவதை குறிக்கும். உதாரணமாக ஒருவருடைய வீரத்தை நாங்கள் சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டி கஅன்ன ஜெய்தன் அசதுன், ஜெய்து சிங்கத்தை போலவே இருக்கிறான் என்று ஜெய்தை நாங்கள் ஒரு பக்கம் சிங்கத்துக்கு ஒப்பாக்குகின்றோம், அதே நேரத்திலே அதனை உறுதிப்படவும் நாங்கள் சொல்கின்றோம். இதற்கு அத்தஷ்பீஹுல் முஅக்கத், கஅன்ன என்பது லித்தஷ்பீஹில் முஅக்கதி என்று சொல்லப்படும். இந்த கஅன்னை பொறுத்தவரையிலே ஒரு விடயம் பொதுவாக பரவலாக பேசப்படுகின்றது. அதாவது இந்த கஅன்ன என்பது ஹர்ஃபுன் முரக்கப், ஏற்கனவே வெவ்வேறாக இருந்த 2 சொற்கள், அதாவது காஃப் அதே போல் அன்ன, இந்த 2 சொற்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதா அல்லது ஹர்ஃபுன் பசீத்துன், அது அடிப்படையிலே உள்ள ஒரு சாதாரண ஒரு ஹர்ஃப் தானா என்பதிலே கருத்து முரண்பாடு இருக்கின்றது. இவ்வாறான விடயங்களை அலசி ஆராயக்கூடிய ஒரு கிதாப் இருக்கின்றது. இமாம் இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய முகனில் லபீப் என்ற கிதாபு. அதிலே மிகவும் விரிவாக ஒவ்வொரு ஹர்ஃபுகளையும், இது ஹர்ஃபு முரக்கபா அல்லது பசீத்தா, அதே போன்று ஒவ்வொரு ஹர்ஃபுகளும் என்னென்ன நோக்கங்களுக்காக வேண்டி பிரயோகிக்கப்படுகின்றன என்பவைகளை பற்றியெல்லாம் அந்த கிதாபில் எங்களுக்கு அறிந்து கொள்ளலாம். அந்த கிதாபு மிகவும் விரிவாக இருப்பதனால் அந்த கிதாபை சுருக்கி முஹ்தஸரு முகனில் லபீப் என்ற ஒரு கிதாபை இமாம் முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள். விரும்பியவர்கள் அந்த கிதாபிலே பயன்பெற்று கொள்ளலாம். இந்த கஅன்னவை பொறுத்தவரையிலே அத்தஷ்பீஹுல் முஅக்கத் இந்த அர்த்தத்திலே பாவிக்கப்படுவதை போன்று வேறு சில கருத்துக்களுக்கும் பிரயோகிக்கப்படுகின்றன. ஒன்று தஹ்கீக், உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, ஒரு விடயத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி பிரயோகிக்கப்படும். அதே போன்று அல்லன், சந்தேகப்படுவதற்கு அல்லது நினைப்பதற்காக வேண்டி பிரயோகிக்கப்படும். உதாரணமாக கஅன்ன ஜெய்தன் ஃபித்தாரி, ஜெய்து வீட்டில் தான் இருக்கிறார் போல என்று ஒரு சந்தேகப்படுவதற்காக வேண்டியும் பிரயோகிக்கப்படும். அதே போன்று அத்தக்ரீப், சொல்லப்படக்கூடிய விடயத்தை சமீபமாக்கி காட்டுவதற்காக வேண்டியும் பிரயோகிக்கப்படும். அதே போன்று அந்நஃபி, ஒரு விடயத்தை மறுப்பதற்காக வேண்டியும் பிரயோகிக்கப்படும். இவ்வாறு சொல்லப்படக்கூடிய எல்லா கருத்துக்களுமே இந்த கஅன்னவுக்குரிய கருத்துக்களாக இருக்கின்றன. சில விடயங்களிலே கருத்து முரண்பாடுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. நான்காவது லாக்கின்ன என்பது இஸ்தித்ராக்குரியது. இஸ்தித்ராக் என்றால் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயத்தை அது இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதை குறிக்கும்.
உதாரணமாக ஜெய்துன் ஷுஜாஉன், ஜெய்து வீரமுள்ளவன் என்று ஒரு வசனம் இருக்கின்றது. வீரமுள்ள ஒருவரை பொறுத்தவரையிலே அவர் வாரி வாரி வழங்கக்கூடியவராக இருப்பார் என்று அந்த சொன்ன மாத்திரத்திலே நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் இல்லை என்பதை குறிப்பதற்காக வேண்டி நாம் சொல்லுவோம் லாக்கின்னஹு பஹீலுன், என்றாலும் அவர் ஒரு கஞ்சனாக இருக்கின்றார். அதே போன்று மா ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிமாக இல்லை, அதாவது மார்க்க அறிவற்றவராக ஜெய்து இருக்கிறார் என்று ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு சொல்லப்படக்கூடிய நேரத்திலே ஜெய்து மார்க்க அறிவில்லை என்றால் அவர் நல்லவராக ஒரு சாலிஹானவராக இருக்க மாட்டார் என்று அந்த வசனத்திலே நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆனால் அந்த சலாஹ், அந்த சீர்திருத்தம் அவரிடம் இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி லாக்கின்னஹு சாலிஹுன், என்றாலும் அவர் நல்லவராக சாலிஹானவராக இருக்கின்றார். எனவே ஒரு ஜும்லாவிலிருந்து புரிந்து கொள்ளப்படக்கூடிய, இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயத்தை இல்லை என்று சொல்வதற்கும், அந்த வசனத்தில் நாம் இல்லை என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயத்தை அது இருக்கின்றது என்று சொல்வதற்காக வேண்டியதுதான் இந்த லாக்கின் பிரயோகிக்கப்படுகின்றது. இதற்கு ஒரு வரைவிலக்கணமாக தகீபுல் கலாமி பிரஃபை மா யுத்தவஹமு சுபூத்துஹு அவ் நஃபியுஹு. இஸ்தித்ராக் என்றால் தகீபுல் கலாம், ஒரு கலாமுக்கு பின்னால், ஒரு வசனத்துக்கு பின்னால் கொண்டு வருவது பிரஃபை மா யுத்தவஹமு சுபூத்துஹு, ஒரு விடயம் இருக்கின்றது என்று சந்தேகிக்கப்படக்கூடியதை நீக்குவதையும், அவு நஃபியுஹு, அல்லது ஒரு விடயம் இல்லை என்று சந்தேகிக்கப்படக்கூடிய, அதாவது நினைக்கப்படக்கூடியதை நீக்குவதை கொண்டு வருவது என்று ஒரு வரைவிலக்கணம் சொல்லப்படுகின்றது. இந்த லாக்கின்னையும் பொறுத்தவரையிலேயும் வெவ்வேறு கருத்துக்களுக்காக வேண்டி பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக தௌகீத், அதே போன்று தாலீல் போன்ற காரணங்களுக்கும் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக லைத்தை பொறுத்தவரையிலே 2 நோக்கங்களுக்காக பிரயோகிக்கப்படுகின்றது. ஒன்று, ஒரு விடயம் அறவே நடக்க முடியாது என்று இருக்கக்கூடிய விடயத்தை ஆதரவு வைப்பது. உதாரணமாக லைத்த ஷபாப யஊது, வாலிபம் மீண்டு வரக்கூடாதா என்று வாலிபத்தை கடந்து ஒரு மனிதர் சொல்கின்றார். இவ்வாறு நடக்க முடியாத ஒரு விடயத்தை ஆதரவு வைப்பதற்காகவே இந்த லைத்தை பிரயோகிக்கப்படும். இன்னும் ஒன்று, நடக்க முடியும் ஆனால் அது சொல்லக்கூடியவரை பொறுத்தவரையில் அது நடக்க முடியாது என்று, அது சிரமமான ஒரு காரியம் என்று வரக்கூடிய ஒரு விடயத்தை குறிப்பதற்காக வேண்டியும் ஆதரவு வைப்பதற்காக வேண்டியும் பிரயோகிக்கப்படும். உதாரணமாக மிகவும் வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் லைத்தனி அஹுஜு, நான் ஹஜ்ஜு செய்ய வேண்டுமே என்று அவர் ஆதரவு வைக்கின்றார். இது பொதுவாக முடியுமான ஒரு விடயமாக இருந்தாலும் அவருடைய விடயத்திலே அது முடியாமல் இருக்கின்றது. எனவே லைத்த என்பது தலபு மாலா மத்தமா ஃபி ஹுசூலிஹி, நடப்பதற்கு ஆதரவில்லாத, நடப்பதற்கு முடியாத ஒன்றை வேண்டிக் கொள்வது. இம்மாலி தாசுரிஹி, ஒன்றிருப்பில் அதை சொல்லக்கூடியவருடைய விடயத்தில் கஷ்டமானதாக இருக்கும். அவுலி தாதுரிஹி, அல்லது அறவே நடக்க முடியாத ஒன்றை ஆதரவு வைப்பதற்காக வேண்டியாக இருக்கும். அடுத்ததாக லஅல்ல என்பது தரஜி, நடக்க முடியுமான ஒரு விடயத்தை ஆதரவு வைப்பது. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். உதாரணமாக லஅல்ல ஜெய்தன் காதிமுன், ஜெய்து வரக்கூடும். அதே போன்று ஒரு மனிதர் தன்னுடைய சக்திக்கு மீறி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து லஅல்ல அம்ரன் ஹாலிகுன், அம்ரு இவ்வாறே செயல்பட்டு கொண்டிருந்தால் அது அவரை அழிந்து போகக்கூடும் என்று ஒரு நடக்க முடியுமான ஒரு விடயத்தை ஆதரவு வைப்பதை குறிக்கும். இந்த எழுத்துக்களிலே அன்ன என்ற சொல்லை அன்ன என்று பனு தமீம்கள் பிரயோகிப்பார்கள். லைத்த என்ற சொல் லத்த என்றும் சொல்லப்படுவதுண்டு. அதே போன்று லஅல்ல என்ற சொல்லிலே 16 லொகாக்கள், 16 விதமான மொழித்தல்கள் இருக்கின்றன. அதில் 10 விதமான லொகாக்கள் அத்துஹ்ஃபத்துல் வர்தியா என்ற கிதாபிலே கூறப்பட்டிருக்கின்றது. இந்த கிதாபு குத்துமுன் மஜ்முஅத்துன் நஹு என்ற அந்த நஹு கிதாபுகளினுடைய அந்த தொகுப்பு உள்ள அந்த கிதாபிலே துஹ்ஃபத்துல் வர்தியா என்ற கிதாப் இருக்கின்றது. அதிலே
10 லோகாக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மற்றைய 6 சொற்களையும் அகராதிகளில் எங்களுக்கு தேடி பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த 6 ஹர்ஃபுகளோடு சம்பந்தப்படக்கூடிய சில சட்டங்களை பார்ப்போம். முதலாவது லா யத்தகத்தமு ஹபரு ஹாதிஹில் ஹரூஃபி அலைஹா. இந்த ஹர்ஃபுகளினுடைய ஹபர் அவைகளை பார்க்கிலும் முந்த மாட்டாது. எவ்வாறு ஒரு ஃபியாலினுடைய மஃஊல், அதே போன்று கானவாஹவாத்துஹாவிலே அவைகளினுடைய ஹபரு அவைகளை பார்க்க முந்தி வர முடியுமோ, அதே போன்று இந்த ஹர்ஃபுகளினுடைய ஹபர் அவைகளை பார்க்க முந்தி வரமாட்டாது. இன்ன ஜெய்தன் காயிமுன் என்பதில் காயிமுன் இன்ன ஜெய்தன் என்று சொல்ல முடியாது. அதற்குரிய காரணம் ஒன்று லிதுஃபிஹா ஃபில் அமலிலே அது பலவீனமானதாக இருக்கின்றது. ஃபியால்களை போன்று மாதி, முதாரி, அம்ரு, நஹி என்று ஒரு பலதரப்பட்ட விடயங்களை கொண்டு ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆமிலாக இல்லாமல் அதமுத் தசர்ருஃப், அந்த இன்ன என்ற அல்லது லஅல்ல கஅன்ன என்ற தனியான சொற்கள் மாத்திரமே அது சுருங்கி இருப்பதனால் அமல் செய்வதிலே பலகீனமாக இருக்கின்றது. அடுத்ததாக ஃபியால்களினுடைய கருத்துக்களை அடிப்படையாக வைத்துதான் இதனுடைய அமல் இருக்கின்றன. எனவே ஃபலம் தக்வ குவத்தஹா, ஃபியால்களுக்கு வரக்கூடிய அந்த பலம் இந்த ஹர்ஃபுகளுக்கு இல்லை. அதே போன்று ஹபருடைய மாமூலும் இந்த ஹர்ஃபுகளை பார்க்கிலும் முந்தி வர மாட்டாது. இரண்டாவது லா யத்தவஸ்ஸது பைனஹா வபைனஸ்மிஹா, அந்த ஹபர் அந்த ஆமிலுக்கும் அதனுடைய இஸ்முக்கும் மத்தியிலும் வரமாட்டாது. இன்ன ஜெய்தன் காயிமுன் என்பதை இன்ன காயிமுன் ஜெய்தன் என்றும் சொல்லப்பட மாட்டாது. ஆனால் ஹபர் லர்ஃப் அல்லது ஜார் மஜ்ரூராக இருந்தால் இதிலே சலுகை அளிக்கப்படுகின்றது. இன்ன ஜெய்தன் ஃபித்தாரி என்பதிலே இன்ன ஃபித்தாரி ஜெய்தன் என்றும், இன்ன ஜெய்தன் ஐந்தக என்பதை இன்ன ஐந்தக ஜெய்தன் என்றும் சொல்லலாம். பொதுவாக லர்ஃப் ஜார் மஜ்ரூரை பொறுத்தவரையிலே வேறு எந்த சொற்களுக்கும் இல்லாத சலுகைகளை இந்த 2 சொற்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறுவார்கள். பொதுவான ஒரு காயிதா, தவஸ்ஸஉ ஃபி ظர்ஃபி வல் மஜ்ரூரி மாலம் யதவஸ்ஸஉ ஃபி கைரிஹிமா, லர்ஃப் ஜார் மஜ்ரூருடைய விடயத்தில் வேறு சொற்களுக்கு இல்லாத சலுகைகளை இல்லாத விடயங்களை இவைகளுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்வார்கள். அடுத்ததாக இன்ன அன்ன இந்த இரண்டுமே ஹரக்கத்துகள் செய்யப்பட்டதாக இருந்தால் அதனை வாசிப்பதில் எங்களுக்கு சிரமம் இருக்காது. ஆனால் ஹரக்கத் இல்லாத கிதாபுகளை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அல்லது அந்த எந்த இடத்தில் இன்ன என்று வாசிக்க வேண்டும் அன்ன என்று வாசிக்க வேண்டும் என்று கவனமில்லாமல் எழுதப்பட்ட கிதாபுகளை நாங்கள் வாசிக்க நேருகின்ற பொழுது இது இன்ன என்று சொல்வது சரியாக இருக்குமா அல்லது அன்ன என்று சொல்வது சரியாக இருக்குமா என்ற விடயத்தை பொறுத்தவரையில் சில இடங்களில் இன்ன என்று வாசிக்க வேண்டும், சில இடங்களில் அன்ன என்று வாசிக்க வேண்டும். மேலும் சில இடங்களிலே 2 மாதிரியும், அதாவது இன்ன என்று வாசிக்கலாம் அன்ன என்றும் வாசிக்கலாம். முதலாவதாக இன்ன என்று வாசிக்கக்கூடிய சில இடங்கள் இருக்கின்றன. முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவற்றில் சிலதை குறிப்பிடுகின்றார்கள். முதலாவது ஃபிலிபித்திதாஇ, ஒரு கலாமினுடைய ஆரம்பத்திலே, உதாரணமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா அஅதைனாக்கல் கௌசர் என்ற அந்த சூறாவினுடைய அந்த ஆரம்பம், அந்த ஜும்லாவினுடைய ஆரம்பத்தில் இன்ன பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக வபாத் அலல்லதி யுஸ்தஃப்தஹு பிஹல் கலாம், ஒரு கலாமினுடைய ஆரம்பத்திலே வரக்கூடிய அலா என்ற சொல்லுக்கு பின்னாலும் இன்ன என்று வாசிக்க வேண்டும். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் என்பதை போன்று. மூன்றாவது வபாத் ஹைசு என்ற சொல்லுக்கு பின்னால், பொதுவாக ஹைசு என்றது ஒரு லர்ஃபு, அது இலாஃபத் செய்யப்படும். அதனுடைய முலாஃப் இலைஹி எப்போதுமே ஜும்லாவாகத்தான் வரும். எனவே இன்ன என்று நாங்கள் அதுக்கு பின்னால் வரக்கூடிய இதை வாசித்தால்தான் அதுக்கு பின்னால் உள்ள அந்த முலாஃப் இலைஹி ஜும்லாவாக இருக்கும். அன்ன என்று வாசித்தால் அது அன்ன, அதுக்கு பின்னால் உள்ளதை மஸ்தராக தாவீல் செய்து அது ஒரு சாதாரணமான ஒரு இஸ்மாக, முஃப்ரதான இஸ்மாக மாறிவிடும். எனவே ஹைசுவுக்கு பின்னால் இன்ன என்றே வாசிக்க வேண்டும். அடுத்ததாக பஅதல் கஸமி, கஸமுக்கு பின்னால், அதாவது
ஜவாபுல் கசம் முஸ்பத்தாக இருக்கின்ற பொழுது அதில் இன்ன சேர்க்கப்படும். உதாரணமாக வல் ஆஸ்ரி இன்னல் இன்சான. வல் ஆஸ்ரி என்பது கசமனுடைய அதாத்தும் கசமுன் பிஹியும் வந்திருக்கின்றது. இன்னல் இன்சான் லஃபி ஹுஸ்ர் என்பது ஜவாபுல் கசம். இதிலே இன்ன என்று தான் வாசிக்க வேண்டும். அடுத்ததாக பஅதல் கௌலி, கவுலுக்கு பின்னால் கால மற்றும் அதோடு சர்ஃப் பெறக்கூடிய எல்லா சொற்கள் யகூலு காயிலுன் போன்று சர்ஃப் பெறக்கூடிய விடயங்களுக்கு பின்னாலும் இன்ன என்றே வாசிக்க வேண்டும். கால அவர் கூறினார், இன்னி அப்துல்லாஹி நான் நிச்சயமாக நான் அல்லாஹினுடைய அடியார் என்று அவர் கூறினார். இறுதியாக இதா தஹலத்தில் லாமு ஃபி ஹபரிஹா, ஹபரிலே லாம் நுழைந்திருந்தால் தர்மா இன்னல்லாஹ லகஃபூருன் என்பதிலே அதனுடைய ஹபரிலே லாம் நுழைந்திருக்கின்றது. லாம் நுழைந்திருந்தால் இன்ன என்று தான் வாசிக்க வேண்டும். பின்னால் சொல்லப்படக்கூடிய அன்ன என்று கட்டாயம் வாசிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் ஹபரிலே லாம் வந்துவிட்டால் அந்த வசனத்தில் இன்ன என்று தான் வாசிக்க வேண்டும். அல்லாஹு தாலா கூறுகின்றான், வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு. பொதுவாக யஅலமு என்ற சொல்லுக்கு பின்னால் அன்ன என்று தான் வாசிக்க வேண்டும் என்று நாம் அடுத்த பகுதியில் அறிந்து கொள்ளலாம். என்றாலும் இதனுடைய ஹபரிலே லாம் நுழைந்திருப்பதனால் இன்னக லரசூலுஹு என்று தான் வாசிக்க வேண்டும். அடுத்ததாக அன்ன என்று வாசிக்கக்கூடிய இடங்களை பொறுத்தவரையில் முதலாவதாக இது ஹல்லத் மஹல்லல் ஃபாயிலி, ஃபாயிலினுடைய தானத்தில் இடம்பெற்றால், அதாவது சில வசனங்களிலே ஒரு ஜும்லாவையே ஃபாயிலாக கொடுக்க வேண்டிய நிலை வரும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த ஜும்லாவுக்கு முன்னால் அன்ன சேர்க்கப்படும். இந்த அன்ன அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஜும்லாவை மஸ்தராக மாற்றி முஃப்ரதான இஸ்மான நிலையிலே ஃபாயிலாக மாற்றி கொடுக்கும். உதாரணமாக யசுர்ருனி, என்னை சந்தோஷப்படுத்துகின்றது. எது சந்தோஷப்படுத்துகின்றது என்றால் நான் உம்முடைய பிள்ளையாக இருப்பது. நான் உம்முடைய பிள்ளை என்பது அன இபுனுக்க என்று அது ஒரு ஜும்லா இஸ்மி. இந்த இடத்தில் என்ன செய்யப்படும், அன்னையை சேர்க்கப்பட்டு அன்னி இபுனுக்க, அன்னி இபுனுக்க. இந்த அன்ன என்ற சொல் அன இபுனுக் என்ற ஜும்லாவை மஸ்தராக மாற்றி ஃபாயிலாக அமைக்கும். எனவே யசுர்ருனி அன்னி வலதுக்க, யசுர்ருனி அன்னி இபுனுக்க என்று சொல்லப்படும். இரண்டாவது இது ஹல்லத் மஹல்ல நாயிபில் ஃபாயில், நாயிபில் ஃபாயிலினுடைய இடத்தில் வந்தால். மூன்றாவது இது ஹல்லத் மஹல்லல் மஃபூலி, மஃபூலினுடைய இடத்தில் வந்தால். நான்காவது இது ஹல்லத் மஹல்லல் முபுத்ததஇ, முபுத்ததாவினுடைய இடத்தில் வந்தால். அடுத்ததாக இதா தஹல அலைஹா ஹர்ஃபுல் ஜர்ரி, ஜர்ருடைய ஹர்ஃபு அதிலே நுழைந்தால் இந்த இடங்களிலே கட்டாயம் அன்ன என்று வாசிக்க வேண்டும். இவைகளுக்குரிய உதாரணங்களை நாங்கள் கிதாபிலே வாசிக்கும்போது விரிவாக பார்ப்போம். அடுத்ததாக இன்ன அன்ன இரண்டு விதமாகவும் வாசிக்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. முதலாவது பஅத ஃபாஇல் ஜஸாஇ, ஜஸாவினுடைய ஃபாவுக்கு பின்னால், அதாவது ஷர்த்துடைய அதாத்துகள் வரக்கூடிய ஜும்லாவிலே ஜும்லா ஷர்த்தியாவும் அந்த ஷர்த்துக்கு ஜவாபாக வரக்கூடிய ஒரு ஜும்லாவும் வரும். அந்த ஜவாபாக வரக்கூடிய ஜும்லாவிலே பெரும்பாலும் ஃபா சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த ஃபாவுக்கு பின்னால் இன்ன மற்றும் அன்ன என்று இரண்டு விதமாக வாசிக்க முடியும். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், மன் அமில மின்கும் சூஅம் பிஜஹாலத்தின் சும்ம தாப மின் பஅதிஹி வ அஸ்லஹ, யார் அறியாமல் தவறு செய்து அதற்கு பின்னால் திருந்தி நல்வழியில் ஈடுபடுகின்றாரோ ஃபஇன்னஹு கஃபூருன் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். இரண்டாவதாக பஅத இதல் ஃபுஜாஇயத்தி, ஃபுஜாஇயத்தான இதாவுக்கு பின்னால். ஃபுஜாஇயத்தான இதா என்பது ஒரு விடயம் திடீரென்று நடப்பதை குறிக்கும். உதாரணமாக ஃபதஹ்துல் பாப, நான் கதவை திறந்தேன், திறந்து பார்த்ததுமே ஃபஇதா அன்ன அசதன் பில் பாபி, ஒரு சிங்கம் கதவடியில் நிற்கின்றது. ஒரு திடீரென்று வரக்கூடிய நிகழ்வை குறிக்கும். இந்த இடத்திலேயும் ஃபைதா அன்ன அசதன் என்றும் சொல்லலாம், ஃபைதா இன்ன அசதன் என்றும் சொல்லலாம். மூன்றாவதாக இதா வகஅத் ஃபி மௌதிஇ தஅலீலி, தஅலீலுடைய தானத்திலே இடம்பெற்றால். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நதுஊஹு, நிச்சயமாக நாங்கள் அவனை அழைக்கின்றோம், அவனிடம் துஆ கேட்கின்றோம். இன்னஹு, ஏனென்றால் அவன் ஹுவல் பர்ருர் ரஹீமு, அல்லாஹ் தஆலா
உபகாரம் செய்யக்கூடியவனாகவும் அருள் புரியக்கூடியவனாகவும் இருக்கிறான். இந்த வசனத்திலேயும் நாம் ஏன் அவனை பிரார்த்திக்கின்றோம் என்று காரணம் சொல்கின்ற பொழுது இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம், அன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம் என்று இரண்டு விதமாகவும் வாசிக்க முடியும். கசர் செய்யப்பட்ட இன்ன வரக்கூடிய ஜும்லாக்களில் 4 இடங்களிலே இப்திதாவுடைய லாம் நுழையும். முதலாவதாக அலா ஹபரிஹா, இன்னவுடைய ஹபரிலே லாம் நுழையும். உதாரணமாக இன்ன ஜெய்தன் லகாயிமுன், இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ரின் என்பதை போன்று இவ்வாறு ஹபரிலே நுழைவதாக இருந்தால் அது வளமையான ஒழுங்குமுறையிலே வந்திருக்க வேண்டும். அதாவது முதலாவது இன்ன, அதுக்கு பின்னால் அதனுடைய இஸ்ம், அதுக்கு பின்னால் அதனுடைய ஹபர் என்று ஒழுங்குமுறைப்படி வந்திருக்க வேண்டும். அதே போன்று முஸ்பத்தாகவும் இருக்க வேண்டும். இன்ன ரப்பக லசரீஉல் இகாபி என்பதை போன்று. இரண்டாவது இன்னவுடைய இஸ்ம்லே நுழையும், ஆனால் அது ஹபரை பார்க்கிலும் பிந்தி வந்திருக்க வேண்டும். இன்ன ஃபீ தாலிக லஇப்ரத்தன் என்பதை போன்று. மூன்றாவது இடம் அலா தமீரில் ஃபஸ்லி, முபத்ததாவையும் ஹபரையும், அதாவது இன்னவுடைய இஸ்மையும் இன்னவுடைய ஹபரையும் பிரித்து காட்டுவதற்காக வேண்டி சில வேளை ஒரு தமீர் வரும், அந்த தமீரிலேயும் வரலாம். உதாரணமாக இன்னஹாதா ஜெய்துன் என்ற வசனத்திலே இன்னஹாதா லஹுவ ஜெய்துன் என்று முபத்ததா ஹபரையும் பிரித்து உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி வரும், அந்த தமீரிலேயும் நுழையும். நான்காவதாக மஅமூலுல் ஹபர், ஹபருடைய மஅமூலிலே நுழையும், ஆனால் அந்த ஹபருடைய மஅமூல் ஹபரை பார்க்க முந்தி வர வேண்டும். உதாரணமாக இன்ன ஜெய்தன் லஅம்ரன் தாரிபுன், அடிப்படையிலே இன்ன ஜெய்தன் தாரிபுன் அம்ரன் என்று இருக்கும். இந்த வசனத்திலே தாரிபுன் என்ற இஸ்மு ஃபாயிலினுடைய மஃஊல், அதாவது மஅமூல் தான் அம்ரன் என்ற சொல். அந்த அம்ரன் என்ற சொல்லை ஹபரை பார்க்கிலும் முற்படுத்தி அதிலே லாமுல் இப்திதாவை நுழைவிக்கப்பட்டிருக்கின்றது. சுருக்கமாக சொல்லப்போனால் இன்ன வரக்கூடிய வசனத்தில் 3வது சொல்லிலே லாமுல் இப்திதா தக்கீதுக்காக வேண்டிய வசனத்தை இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நுழைய முடியும். அடுத்த சட்டம், இந்த ஹர்ஃபுகளுடன் மேலதிகமாக ஒரு மா சேரும். இந்த ஹர்ஃபுகள் அமல் செய்வதை விட்டும் தடுப்பதோடு ஜும்லா இஸ்மியாவில் மாத்திரமில்லாமல் ஜும்லா ஃபியாலியாவிலும் நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்றது. இதனால் இந்த மாவுக்கு காஃபத்துன் அனில் அமல் செய்வதை விட்டும் தடுக்கக்கூடியது என்று சொல்லப்படும். உதாரணமாக ஜெய்துன் காயிமுன் அல்லது இன்ன ஜெய்தன் காயிமுன் என்ற வசனத்திலே மா நுழைவிக்கப்பட்டால் இன்னமா ஜெய்துன் காயிமுன் என்று வரும். இந்த இன்னவுடன் மா சேர்ந்து விட்டதனால் இது ஜும்லா ஃபியாலியாவிலும் நுழைவதற்குரிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. அல்லாஹ் தஆலா கூறினான், குல் இன்னமா யூஹா இலைய என்று ஒரு ஜும்லா ஃபியாலியாவில் இந்த வசனத்தில் இன்னமா நுழைந்திருக்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அதுக்கு இஸ்மோ ஹபரோ எதுவுமே வரமாட்டாது. அதுக்கு பின்னால் ஜும்லா ஃபியாலியா இருந்தால் ஃபியால் ஃபாயில் என்ற அடிப்படையிலும், ஜும்லா இஸ்மியா இருந்தால் முபத்ததா ஹபர் என்ற அடிப்படையிலுமே சென்று கொண்டிருக்கும். அதே போன்றுதான் கஅன்னமா ஜெய்துன் காயிமுன் லஅல்லமா ஜெய்துன் காயிமுன் என்று சொல்லலாம். ஆனால் லேத்தையை பொறுத்தவரையிலே 2 விதமாகவும் பிரயோகிக்கப்படுவதுண்டு. அதாவது லேத்தையுடன் மா சேர்ந்தால் ஏற்கனவே சொல்லப்பட்டதை போன்று அமல் தடுக்கப்பட்டு பிரயோகிக்கப்படும், லைத்தமா ஜெய்துன் காயிமுன் என்றும் சொல்லப்படும். அதே போன்று அமல் செய்து வைத்தும் பிரயோகிக்கப்படும், லைத்தமா ஜெய்தன் காயிமுன் என்று சொல்லப்படும். இவ்வாறு அமல் செய்யாமல் விடுவதற்கு இஹ்மால் என்றும் அமல் செய்து வைப்பதற்கு இஅமால் என்றும் பொதுவாக சொல்லப்படுகின்றது. அடுத்த இறுதியான சட்டம், இந்த இன்ன அன்ன கஅன்ன லாக்கின்ன இவைகளுடைய இறுதியில் இருக்கக்கூடிய நூன் சத்து செய்யப்பட்டிருக்கின்றது. சில வேளை தஹ்ஃபீஃப் செய்யப்படும். இன் கஅன் லாக்கின் அன் என்று தஹ்ஃபீஃப் செய்யப்படும். இவ்வாறு தஹ்ஃபீஃப் செய்யப்படக்கூடிய நேரத்திலே இன்னவை இன்ன என்று தஹ்ஃபீஃப் செய்யப்பட்டால், அதாவது இன்ன அல் முஷத்ததாவை இனில் முஹஃபஃபா ஆக மாற்றப்பட்டால் பெரும்பாலும் இஹ்மால் செய்யப்படும், அதாவது அமலை விட்டும் தடுக்கப்படும். அமல் செய்து வைப்பது, இஅமால் செய்வது மிகவும் குறைவானதாகும். இன்ன ஜெய்தன் காயிமுன் என்ற இந்த வசனத்தில் இன் ஜெய்தன் காயிமுன் என்றும் வாசிக்க முடியும்.
இன் ஜெய்துன் காயிமுன் என்றும் வாசிக்க முடியும். அவ்வாறு இன்னவை இன் என்று தஹ்ஃபீஃப் செய்யக்கூடிய நேரத்திலே அதனுடைய ஹபரிலே ஒரு லாம் வரும். ஏற்கனவே நாங்கள் இன்னவுடைய மூன்றாவது இடத்தில் வரக்கூடிய லாமுக்கு லாமுல் இப்திதா என்று சொன்னோம். ஆனால் தஹ்ஃபீஃப் செய்யப்பட்டதுக்கு பின்னால் வரக்கூடிய இன் லாமுல் இப்திதா அல்ல, அது அல்லாமுல் ஃபாரிகத்து. அதாவது தஹ்ஃபீஃப் செய்யக்கூடிய இன்னுக்கும் முஹஃபஃபா தஹ்ஃபீஃப் செய்யப்பட்ட இன்னுக்கும் இடையில் வித்தியாசப்படுத்துவதற்காக வேண்டி கொண்டு வரப்படுகின்றது. இன் ஜெய்துன் காயிமுன் என்பதை ஜெய்த் நிற்கக்கூடியவனாக இல்லை என்று இன்னை நஃபி செய்யக்கூடியதாக கணித்து கருத்து சொல்லவும் முடியும், அல்லது நிச்சயமாக ஜெய்து நின்று கொண்டிருக்கின்றான் என்று சொல்லவும் முடியும். ஆனால் வெளித்தோற்றத்துக்கு இது தஹ்ஃபீஃப் செய்யப்பட்ட இன்தான் என்று அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி அதனுடைய ஹபரிலே லாம் சேர்க்கப்படும். எனவே இன் ஜெய்துன் காயிமுன் என்பது இது நஃபியுடைய வசனம். இன் ஜெய்துன் லகாயிமுன் என்பது தஹ்ஃபீஃப் செய்யப்பட்ட இன்னை சார்ந்த வசனமாகும். அடுத்ததாக அன்னவை அன் என்று தஹ்ஃபீஃப் செய்யப்பட்டால் அதனுடைய இஸ்ம் ஹதுஃப் செய்யப்பட்ட ஒரு லமீரு ஷஅனாக விடயமாகிறது என்ற கருத்தை காட்டக்கூடிய லமீரு ஷஅனாக இருக்கும். அது ஹதுஃபும் செய்யப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் அதனுடைய ஹபர் எப்போதுமே ஜும்லாவாகத்தான் வரும், முஃப்ரதான ஒரு இஸ்மாக அல்லது ஜார் மஜ்ரூராக வரமாட்டாது. உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், அலிம அன் சயகூனு மின்கும் மர்தா. இது அடிப்படையிலே அலிம அன்ஹு சயகூனு மின்கும் மர்தா என்று இருக்கும். அலிம அவன் அறிந்துவிட்டான், அன்ஹு நிச்சயமாக விடயமாகிறது, சயகூனு மின்கும் மர்தா உங்களில் நோயாளிகள் இருப்பார்கள் என்பதை அவன் அறிந்துவிட்டான். இதிலே அன்ஹு என்றிருந்ததை அன் என்று அதனுடைய லமீரு ஷஅனாக வரக்கூடிய அந்த இஸ்மை அது செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று அன்னவை அன் என்று இலகுவாக்கப்பட்டால் அது இஅமால் செய்யப்படும். இறுதியாக லாக்கின்ன என்ற சொல்லை லாக்கின் என்று இலகுவாக்கப்பட்டால் அதனை இஹ்மால் செய்வது, அமல் செய்யாமல் வைத்திருப்பது கட்டாயமாகும். இவைகள்தான் இன்ன அஹவாத்துஹாவினுடைய சுருக்கமான விடயங்கள். இன்ஷா அல்லாஹ் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கூற்றுக்களை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது இன்னும் மேலதிகமான விஷயங்களுடன் பார்ப்போம். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்வதை பார்ப்போம். இது ஃபஸ்லுன் ஒரு பாடமாகும். அம்மா இன்ன அஹவாத்துஹா இன்னையும் அதை சார்ந்தவைகளும் ஃபதன்சிபுல் முபுத்தத அவைகள் முபுத்ததாவுக்கு நஸ்பு செய்யும். வயுசம்மா அதற்கு அதாவது அந்த முபுத்ததாவுக்கு பேர் சொல்லப்படும். இஸ்மஹா அவைகளுடைய இஸ்ம் என்று பேர் சொல்லப்படும். வதர்ஃபவுல் ஹபர ஹபருக்கு அவைகள் ரஃபும் செய்யும். வயுசம்மா அதற்கு பேர் சொல்லப்படும். ஹபரஹா அவைகளுடைய ஹபர் என்று பேர் சொல்லப்படும். வஹிய சித்தத்து அஹ்ரூஃபின் அவைகள் 6 ஹர்ஃபுகளாகும். என்றால் இன்ன அன்ன இன்னையும் அன்னையுமாகும். வஹுமா அவ்விரண்டும் தௌகீதின் நிஸ்பதி தௌகீதின் நிஸ்பத்துக்கும் வனஃபி ஷக்கி அன்ஹா அதை விட்டும் அதாவது நிஸ்பத்தை விட்டும் சந்தேகத்தை நீக்குவதற்கும் உரியதாகும். அது நஹ்வு கௌலிஹி தஆலா அல்லாஹு தஆலாவுடைய சொல்லை போலவாகும். ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீமுன் வகௌலிஹி தஆலா ذلك بأن الله هو الحق என்பதையும் போலவாகும். இதிலே ஃபஇன்னல்லாஹ கஃபூருன் ரஹீமுன் என்பதற்கு இஅராபு அல்ஃபாவு தாখিলাতুன் ஃபி ஜவாபி ஷர்த். ஏற்கனவே ஃபஇன் ஃபாஉ என்று ஜும்லா ஷர்த்தியா வந்திருக்கின்றது. இது அந்த ஷர்த்துடைய ஜவாபாக வந்திருக்கக்கூடிய ஜும்லா. இன்ன ஹர்ஃபு தௌகீதின் வனஸ் தன்சிபுல் இஸ்ம வதர்ஃபஉல் ஹபர. அல்லாஹ லஃப்லுல் ஜலாலதி இஸ்முஹா மன்சூபுன் வ அலாமத்து நஸ்பிஹி ஃபத்ஹு ஆஹிரிஹி. கஃபூருன் ஹபருஹா ரஹீமுன் சிஃபத்துன் அல்லது கஃபூருன் ஹபருன் அவ்வலு ரஹீமுன் என்பது ஹபருன் சானின். அடுத்தது தாலிக இஸ்முல் இஷாரத்தி ஃபி மஹல்லி ரஃப்இன் முப்ததஉன். அல்பாவு ஹர்ஃபு ஜர்ரின் அன்ன ஹர்ஃபு தௌகீதின் வனஸ்ப் தன்சிபுல் இஸ்ம வதர்ஃபஉல் ஹபர. அல்லாஹ லஃப்லுல் ஜலாலதி இஸ்முஹா மன்சூபுன் வ அலாமத்து நஸ்பிஹி ஃபத்ஹு ஆஹிரிஹி. ஹுவ ضمீருல் ஃபஸ்லி லா மஹல்ல லஹா மினல் இஅராப். அல் ஹக்கு ஹபருஹா அன்ன வ ஜும்லத்துஹா ஃபி தஅவீலில் மஸ்தரி மஜ்ரூருன். அதாவது பி அன்னல்லாஹ ஹுவல் ஹக்கு என்பதிலே
ஜருடைய ஹர்ஃபாக பா வந்திருக்கின்றது. அந்த ஜருடைய ஹர்ஃபுக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய அதுக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய ஜும்லா இஸ்மியாவை அல்லாஹு ஹுவல் ஹக்கு என்ற அந்த ஜும்லா இஸ்மியாவை மஸ்தராக மாற்றி மஜ்ரூராக கொடுக்கின்றது. எனவே வ ஜும்லத்துஹா ஃபி தஅவீலில் மஸ்தரி மஜ்ரூருன். ஹுவ என்ற ஒரு தமீர் அல்லாஹ் என்ற இஸ்முக்கும் அல் ஹக்கு என்ற ஹபருக்கும் மத்தியிலே வந்திருக்கின்றது. இதற்கு லமீருல் ஃபஸ்லி, அதாவது முபத்ததா ஹபரையும் பிரித்து காட்டுவதற்காக கொண்டு வரக்கூடிய லமீர் என்று நாங்கள் சொல்லுவோம். வகஅன்ன லித்தஷ்பீஹில் முஅக்கதி, அத்தஷ்பீஹுல் முஅக்கதுக்குரிய கஅன்னைமாகும். அது நஹ்வு கௌலிக்க கஅன்ன ஜெய்தன் அசதுன் என்பதை போலவாகும். கஅன்ன ஹர்ஃபு தஷ்பீஹின் வனஸ்ப் தன்சிபுல் இஸ்மா வ தர்ஃபஉல் ஹபர ஜெய்தன் இஸ்முஹா வ அசதுன் ஹபருஹா. வலாக்கின்ன லில் இஸ்தித்ராக்கி, இஸ்தித்ராக்குரிய லாக்கின்னுமாகும். அது நஹ்வு ஜெய்துன் ஷுஜாஉன் லாக்கின்னஹு பஹீலுன் என்பதை போலவாகும். இதில் ஜெய்துன் முபத்ததஉன் ஷுஜாஉன் ஹபருன் லாக்கின்ன ஹர்ஃபு இஸ்தித்ராக்கின் வனஸ்ப் தன்சிபுல் இஸ்ம வ தர்ஃபஉல் ஹபர வல்ஹாஉ ضمீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி நஸ்பின் இஸ்முஹா பஹீலுன் ஹபருஹா. வலைத்த லித்தமன்னி, தமன்னியுக்குரிய லைத்தயமாகும். அது நஹ்வு லைத்த ஷபாப, இதிலேயும் லைத்த ஹர்ஃபு தமன்னின் வனஸ் தன்சிபுல் இஸ்ம வ தர்ஃபஉல் ஹபர அஷ்ஷபாப இஸ்முஹா ஆயிதுன் ஹபருஹா. வலஅல்ல லித்தரஜ்ஜி, தரஜ்ஜிக்குரிய லஅல்லவுமாகும். அது நஹ்வு லஅல்ல ஜெய்தன் காயிமுன் என்பதை போலவாகும். லஅல்ல ஹர்ஃபு தரஜ்ஜின் வனஸ்ப் தன்சிபுல் இஸ்ம வ தர்ஃபஉல் ஹபர ஜெய்தன் இஸ்முஹா காதிமுன் ஹபருஹா. வத்தவக்குஇ, மேலும் தவக்குவுக்கும் உரியதாகும். நாம் ஏற்கனவே லஅல்ல என்பது ஒரு நல்ல விடயத்தை எதிர்பார்ப்பதற்கும் சொல்லப்படும். அதுக்கு இங்கே தரஜ்ஜி என்ற வார்த்தையும், ஒரு மோசமான அல்லது நடப்பதை நாங்கள் விரும்பாத ஒரு நிகழ்வு நடக்கக்கூடும் என்று சொல்கின்ற பொழுதும் அதற்குத்தான் நாங்கள் அத்தவக்கு என்று சொல்லுவோம். லஅல்ல என்பது அத்தரஜ்ஜி, நல்லதை ஆதரவு வைப்பதற்கும், அத்தவக்கு நடக்கக்கூடாது என்று நாம் நினைக்கக்கூடியவை நடப்பதை ஆதரவு வைப்பதற்கும் சொல்லப்படும். அது நஹ்வு லஅல்ல அம்ரன் ஹாலிகுன் என்பதை போலவாகும். லஅல்ல வனஸ்ப் தன்சிபுல் இஸ்ம வ தர்ஃபஉல் ஹபர அம்ரன் இஸ்முஹா ஹாலிகுன் ஹபருஹா. வலா யதகத்தமு ஹபரு ஹாதிஹில் ஹுரூஃபி, இந்த ஹர்ஃபுகளுடைய ஹபர் முந்தாது அலைஹா, அவைகளை பார்க்கிலும் முந்த மாட்டாது. வலா யதவஸ்ஸது, நடுவில் வரவும் மாட்டாது. பைனஹா, அந்த ஹர்ஃபுகளுக்கும் வபைனஸ்மிஹா, அவைகளுடைய அந்த ஹர்ஃபுகளுடைய இஸ்முக்கும் மத்தியிலே நடுவில் வரவும் மாட்டாது. இல்லா இதா கான லர்ஃபன் அவ் ஜார்ரன் மஜ்ரூரன், லர்ஃப் அல்லது ஜார் மஜ்ரூராக இருந்தாலே தவிர. அது நஹ்வு இன்ன லதைனா அங்காலன் இன்ன ஃபீ தாலிக லைப்ரத்தன் என்பதை போலவாகும். இன்ன ஹர்ஃபு தௌகீதின் வனஸ்ப் தன்சிபுல் இஸ்ம வ தர்ஃபஉல் ஹபர லதா லர்ஃபுன் முதாஃபுன் நா ضمீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இதாஃபத்தி الظرف وما أضيف إليه متعلقان بمحذوف وهو خبر مقدم أنكالا اسمها مؤخر. அடுத்ததாக இன்ன ஃபீ தாலிக லைப்ரத்தன் என்பதற்குரிய அராபு இன்ன ஹர்ஃபு தௌகீதின் வனஸ்ப் ஃபீ ஹர்ஃபு ஜர்ரின் தாலிக இஸ்முல் இஷாரத்தி மஜ்ரூருன் அல்ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகான் பிமஹ்தூஃபின் வஹுவ ஹபருன் முகத்தம் அல்லாமு லாமுல் இப்திதாஇ ஐப்ரத்தன் இஸ்முஹா முஅக்கர். வத்ததஅய்யனு இன்னல் மக்சூரத்து, கஸ்ர் செய்யப்பட்ட இன் குறிப்பாகும். ஃபிலிபித்திதாஇ, ஆரம்பத்தில், ஒரு கலாமினுடைய ஆரம்பத்தில் குறிப்பாகும். அது நஹ்வு இன்னா அன்சல்நாஹு என்பதை போலவாகும். இதனுடைய யாராபு இன்ன ஹர்ஃபு தௌகீதின் வனஸ்ப் தன்சிபுல் இஸ்ம வ தர்ஃபஉல் ஹபர நா ضمீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி நஸ்பின் இஸ்முஹா அன்சல்நாஹு அன்சல்னா ஃபிஅலுன் மாதின் மப்னியுன் அலா ஸுகூனி நா ضمீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன் வல்ஹாஉ ضمீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி நஸ்பின் மஃஊலுன் பிஹி வ ஜும்லத்துல் ஃபிஅலி வல் ஃபாயிலி, இந்த ஃபிஅல் ஃபாயிலுடைய ஜும்லா தான். ஃபி மஹல்லி ரஃப்இன் ஹபருஹு, ரஃபுடைய தானத்திலிருந்து ஹபராக இருக்கின்றது. வபாத அலல்லதி யுஸ்தஃப்தஹு பிஹல் கலாம், ஒரு கலாம் அதை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய அலாவுக்கு பின்னாலும் வரும். அது நஹ்வு அலா இன்ன அவுலியா அல்லாஹி
லா ஹவுஃபுன் அலைஹிம் என்பதை போலவாகும். அலா ஹர்ஃபு இஸ்திஃப்தாஹ் அல்லது ஹர்ஃபு தன்பீஹ் இன்ன ஹர்ஃபு தௌகீதின் வனஸ்ப் தன்சிபுல் இஸ்ம வ தர்ஃபுல் ஹபர அவுலியாஅ இஸ்மு இன்ன முதாஃபுன் அல்லாஹி லஃப்துல் ஜலாலதி முதாஃபுன் இலைஹி லா ஹர்ஃபு நஃபியின் ஹவுஃபுன் இஸ்மு லா அலா ஹர்ஃபு ஜரின் மஜ்ரூர் அல் ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகான் பி மஹ்தூஃபின் வ ஹபருன். லா ஹவுஃபுன் அலைஹிம் என்பது ஒரு ஜும்லா இஸ்மியா. வல் ஜும்லத்து இந்த ஜும்லா தான் ஹபரு இன்னுடைய ஹபராக வந்திருக்கின்றது. வபாத ஹைசுவுக்கு பின்னாலும் இன்ன குறிப்பாகும். அது நஹ்வு ஜலஸ்து ஹைசு இன்ன ஜெயிதன் ஜாலிசுன் என்பதை போல. வபாதல் கசமி மேலும் கசமுக்கு பின்னாலும் இன்ன குறிப்பாகும். அது நஹ்வு ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்சல்நாஹு என்பதை போலவாகும். ஹாமீம் என்பது அல்லாஹு ஆலமு பி முராதிஹி, அதை கொண்டு எதை நாடப்படுகின்றது என்பதை அல்லாஹு தாலா தான் அறிவான். அல்வாவு ஹர்ஃபு கசமின் அல் கிதாபி முக்ஸமுன் பிஹி மஜ்ரூர் அல் முபீனி சிஃபத். இன்ன ஹர்ஃபு தௌகீதின் வனஸ்ப் தன்சிபுல் இஸ்ம வ தர்ஃபுல் ஹபர நா ضمீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி நஸ்பின் இஸ்முஹா அன்சல்னா ஃபிஅலுன் மாதின் நா ضمீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன் والهاء ضمير متصل في محل نصب مفعول به. الفعل والفاعل جملة فعلية خبرية والجملة خبر إن. وبعد القول قولك பின்னாலும் இன்ன குறிப்பாகும். அது நஹ்வு قال إني عبد الله என்பதை போலவாகும். قال فعل ماض وفاعله ضمير مستتر فيه جوازا تقديره هو. إن حرف توكيد ونصب تنصب الاسم وترفع الخبر والياء ضمير متصل في محل نصب اسمها عبد خبرها مضاف الله لفظ الجلالة مضاف إليه. وإذا دخلت اللام في خبرها மேலும் அதனுடைய خبரிலே லாம் நுழைந்தாலும் இன்ன குறிப்பாகும். அது நஹ்வு வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். அல்லாஹு லஃப்துல் ஜலாலதி முப்ததஉன் யஅலமு ஃபிஅலுன் முதாரிஉன் மர்ஃபூஉன் லிதஜர்ருதிஹி அனின் நாஸிபி வல் ஜாஸிம் வஅலாமத்து ரஃபிஹி ضم ஆகிரிஹி வஃபாயிலுஹு ضمீருன் முஸ்தத்திருன் ஃபீஹி ஜவாஸன் தக்தீருஹு ஹுவ. இன்ன ஹர்ஃபு தௌகீதின் வனஸ்ப் வல் காஃபு இஸ்முஹா அல்லாமு லாமுல் இப்திதாஇ رسول خبر مضاف والهاء ضمير متصل في محل جر بالإضافة. الله لفظ الجلالة مبتدأ يشهد فعل مضارع مرفوع لتجرده عن الناصب والجازم وفاعله ضمير مستتر فيه جوازا تقديره هو. وجملة الفعل والفاعل في محل رفع خبر. إن حرف توكيد ونصب تنصب الاسم وترفع الخبر. المنافقين اسم إن كاذبون خبر. وتتعين அன்ன குறிப்பாகும். இது ஹல்லத் மஹல்லல் ஃபாயிலி ஃபாயிலினுடைய தானத்தில் அது இடம்பெற்றால் ஒரு ஃபியால் வந்திருக்கின்றது, அதுக்கு பின்னால் நேரடியாக ஒரு இஸ்ம் ஃபாயிலாக வராமல் ஒரு ஜும்லாவை ஒரு செயலோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு வசனத்தை நாம் ஃபாயிலாக கொடுக்க வேண்டி ஏற்படுகின்ற பொழுது அது ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால் அதுக்கு முன்னால் அன்ன சேர்க்கப்படும். இந்த அண்ணா அந்த ஜும்லாவை முஃப்ரதான ஒரு இஸ்மாக மாற்றி ஃபாயிலாக அல்லது நாயிபுல் ஃபாயிலாக மஃபூலாக முபத்ததாவாக என்று பலவிதமாக அமைத்து கொடுக்கும். அது நஹ்வு அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்சல்னா என்பதை போலவாகும். அவலம் யக்ஃபிஹிம் அவர்களுக்கு போதுமாகவில்லையா? எது போதுமாகவில்லையா? அன்னா அன்சல்னா நிச்சயமாக நாங்கள் இறக்கி வைப்பது அவர்களுக்கு போதுமாகவில்லையா? இங்கே நாங்கள் இறக்கினோம் என்ற அந்த ஒரு செயலைத்தான் நாங்கள் ஃபாயிலாக நாங்கள் இறக்கி வைப்பது அவர்களுக்கு போதுமாகவில்லையா என்று யக்ஃபிஹிம் என்ற அந்த யக்ஃபி என்ற சொல்லுக்கு ஃபாயிலாக அன்சல்னா என்ற அந்த செயல் அதனைத்தான் ஃபாயிலாக கொண்டு வர வேண்டிய நிலைமை. ஆனால் ஒரு ஃபியால் இன்னொரு ஃபியாலுக்கு ஃபாயிலாக வர முடியாது என்ற அடிப்படையில் இந்த அன்ன என்பது இந்த ஜும்லாவிலே நுழைந்து மஸ்தராக மாற்றும். எனவே அல் ஹம்ஸத்து லில் இஸ்திஃபாமி அல் வாவ் ஹர்ஃபு அத்ஃபின் லம் ஹர்ஃபு ஜஸ்மின்
யக்ஃபி ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்ஸூமுன் பிலம் வஅலாமத்து ஜஸ்மிஹி ஹதுஃபு ஆஹிரிஹி. هم ضمير متصل في محل نصب مفعول مقدم. أن حرف توكيد ونصب تنصب الاسم وترفع الخبر. نا ضمير متصل في محل نصب اسم أن. أنزلنا فعل ماض مبني على السكون. نا ضمير متصل في محل رفع فاعل. وجملة الفعل والفاعل في محل رفع خبر آذخ. والمصدر المنسبك من أن وما بعدها. أن மேலும் அதுக்கு பின்னால் உள்ளவைகளிலிருந்து உருவான மஸ்தர் தான் ஃபாயிலாகும். எனவே நாம் மஸ்தராக மாற்றினால் அவலம் யக்ஃபிஹிம் இன்சாலுனா என்று வரும். ஏனென்றால் அன்சல்னா என்பதனுடைய மஸ்தர் இன்சால், நாங்கள் இறக்கினோம் என்பதற்கு நஹ்னுவை இன்சாலுடன் சேர்த்தால் இன்சாலுனா என்று மாறிவிடும். அவு மஹல்ல நாயிபில் ஃபாயில், அல்லது நாயிபில் ஃபாயினுடைய தானத்தில் வந்தால், உதாரணமாக குல் ஊஹிய இலைய, குல் நபியை நீங்கள் கூறுங்கள், ஊஹிய இலைய எனக்கு வஹை அறிவிக்கப்பட்டது. ஊஹிய என்ற ஒரு மஜ்ஹூலான ஃபியால், வஹை அறிவிக்கப்பட்டது என்றால் எதனை வஹை அறிவிக்கப்பட்டது, அதுதான் நாயிபு ஃபாயிலாக வரப்போகின்றது. அது இங்கே ஒரு ஜும்லாவாக வந்திருக்கின்றது. அன்னஹு நிச்சயமாக விடயமாகிறது. இஸ்தமா நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களில் இருந்தும் ஒரு சிலர் செவிமடித்தார்கள். ஜின்கள் செவிமடித்தார்கள் என்பதை எனக்கு வஹை அறிவிக்கப்பட்டது. இந்த ஜின்கள் செவிமடித்தல் என்ற அந்த செயலை தான் இங்கே ஃபாயிலாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நேரடியாக ஒரு ஃபியாலை ஃபாயிலாக கொண்டு வர முடியவில்லை என்பதனால் அன்னவை அந்த இடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. எனவே குல் ஃபியாலு அம்ரின் மப்னியுன் அல சுகூனி வஃபாயிலுஹு தமீருன் முஸ்தத்திருன் ஃபீஹி உஜூபன் தக்தீருஹு அன்த. ஊஹிய ஃபியாலுன் மாதின் மஜ்ஹூலுன் இலா ஹர்ஃபு ஜர்ரின் அல் யாஉ மஜ்ரூருன் அல் ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகான் பி ஊஹிய. அன்ன ஹர்ஃபு தௌகீதின் வ நஸ்ப் அல் ஹாஉ ضمير متصل في محل نصب اسمها. استمع فعل ماض مبني على الفتح. نفر فاعل من حرف جر الجن مجرور الجار والمجرور متعلقان بمحذوف وهو صفة. இந்த வசனத்திலே இஸ்தமா நஃபருன் என்ற அந்த முழுமையான வசனத்தை தான் நாயிபுன் அல் ஃபாயிலாக எனக்கு எது வகையறிக்கப்பட்டது என்பதை குறிப்பிட வேண்டும். இங்கே அன்ன சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த அன்ன என்ன செய்யும் என்றால் இஸ்தமா நஃபருன் என்ற அந்த சொல்லை மஸ்தராக மாற்றி கொடுக்கும். எனவே இஸ்தமாவுடைய மஸ்தர் இஸ்திமா, இதனை செவிமடித்தது நஃபருன். எனவே இலாஃபத் செய்யப்படுகின்ற பொழுது ஊஹிய இலைய இஸ்திமாஉ நஃபரின் மினல் ஜின்னி என்று வரும். ஓ மஹல்லல் மஃபூலி, அல்லது மஃபூலினுடைய தானத்தில் இடம்பெற்றால் அது நஹ் வலா தஹாஃபூன அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லாஹி. வலா தஹாஃபூன நீங்கள் பயப்படாமல் இருக்கின்றீர்கள். எதனை? அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லாஹி நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டீர்கள் என்பதை நீங்கள் பயப்படாமல் அச்சப்படாமல் இருக்கின்றீர்கள். இதிலே பயப்படப்படக்கூடியது நீங்கள் இணை வைத்திருப்பது. லா தஹாஃபூன என்பதிலே லா ஹர்ஃபு நஃபியின், தஹாஃபூன ஃபிஅலுன் முதாரிஉன் மர்ஃபூஉன் லிதஜர்ருதிஹி அனின் நாஸிபி வல் ஜாஸிம். علامة رفعه ثبوت النون لأنه من الأمثلة الخمسة. وواو الجماعة في محل رفع فاعل. أن حرف توكيد ونصب. كم ضمير متصل في محل نصب اسم أن. أشركتم فعل ماض مبني على السكون. والتاء ضمير متصل في محل رفع فاعل. الباء حرف جر الله مجرور الجار والمجرور متعلقان ب أشركتم. وجملة الفعل والفاعل. இந்த அஷ்ரக்தும் என்ற ஃபியல் ஃபாயினுடைய ஜும்லா தான் ஹபரு அன்னவுடைய ஹபராகும். இப்போது அன்ன என்ன செய்யும்? கும் என்ற இஸ்மையும் அஷ்ரக்தும் என்ற ஹபரையும் மஸ்தராக மாற்றி லா தஹாஃபூனைக்கு மஃபூலாக கொடுக்கும். அன்னையும் அதனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஜும்லாவும் ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலுன் பிஹி நஸ்புடி தானத்திலிருந்து மஃபூலாக இருக்கின்றது. அவு மஹல்லல் முபுத்ததஇ, அல்லது முபுத்ததாவுடைய தானத்தில் இடம்பெற்றாலும் அன்ன குறிப்பாகும். அது நஹ்வு வமின் ஆயாத்திஹி அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். அன்னக்க நிச்சயமாக நீர், தரல் அர்த ஹாஷியாத்தன் பூமியை காய்ந்து வறண்டதாக நீங்கள் காண்பதும் அவனுடைய அத்தாட்சியில் உள்ளதாகும். அல்வாவு அலா ஹசபி மா கபில்
من حرف جر آيات مجرور مضاف والهاء ضمير متصل في محل جر بالإضافة الجار والمجرور متعلقان بمحذوف وهو خبر مقدم أن حرف التوكيد الكاف ضمير متصل في محل نصب اسم أن ترى فعل مضارع مرفوع لتجرده عن الناصب والجازم وعلامة رفعه ضمة مقدرة على الألف منع من ظهورها التعذر لأنه فعل مضارع معتل الآخر بالألف وفاعله ضمير مستتر فيه وجوبا الأرض مفعول به أول خاشعة مفعول به ثان الأرض الخاشعة இந்த இரண்டையும் முதலாவது மஃபூல் இரண்டாவது மஃபூல் என்ற அடிப்படையிலே சொல்லவும் முடியும். அல்லது அல் அர்த என்பது மஃபூலுன் பிஹி ஹாஷியாத்தன் ஹால் என்று சொல்லவும் முடியும். இந்த வசனத்திலே ஒமின் ஆயாத்திஹி என்ற அந்த ஹபர் முகத்தமுக்கு ஒரு ஜும்லா, அதாவது தரல் அர்த ஹாஷியாத்தன் பூமியை நீங்கள் வறண்ட நிலையில் காண்பீர்கள் என்ற ஒரு வசனம் வந்திருப்பதனால் அந்த வசனத்தை ஒரு இஸ்மாக மாற்றி மஸ்தராக மாற்றுவதற்காக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் ஏராபி சொன்னதற்கு பின்னால் அன்ன வஜும்லத்துஹா ஃபி தவீலில் மஸ்தர் அன்னவும் அதற்கு பின்னாலுள்ள அந்த வசனமும் மஸ்தராக தவீல் செய்யப்பட்டு அல்லது வல் மஸ்தருல் முன்சபிக்கு மின் அன்ன வமா பாதஹா அன்னையும் அதுக்கு பின்னாலுள்ளவைகள் என்றும் உருவான மஸ்தர் முபுத்ததஉன் முஅஹ்ஹருன் முபுத்ததா முஅஹ்ஹராகும். அடிப்படையிலே வமின் ஆயாத்திஹி ருயதுகல் அர்த ஹாஷியத்தன் என்று இருக்கும். அவு தஹல அலைஹா ஹர்ஃபுல் ஜர்ரி அல்லது ஜெர்ருடைய ஹர்ஃப் நுழைந்தார் அன்ன என்று வாசிப்பது குறிப்பாகும். அது நஹ்வு தாலிக பி அன்னல்லாஹ ஹுவல் ஹக்கு தாலிக இஸ்முல் இஷாரத்தி முபுத்ததஉன் அல்பாவு ஹர்ஃபு ஜர்ரின் அன்ன ஹர்ஃபு தௌகீதின் அல்லாஹ இஸ்மு அன்ன ஹுவ லமீருல் ஃபஸ்லி லித்தஅகீத் அல்ஹக்கு ஹபரு அன்ன வஜும்லத்துஹா ஃபி தவீலில் மஸ்தரி அன்ன அதுக்கு பின்னாலுள்ள ஜும்லாவும் மஸ்தரா தவீல் செய்யப்பட்டு அல்லது அல் மஸ்தருல் முன்சபிக்கு மின் அன்ன ஒமா பாதஹா அன்னவும் அதுக்கு பின்னாலுள்ளவைகளிலிருந்தும் உருவாகக்கூடிய மஸ்தர் மஜ்ரூருன். வஜூசுல் அம்ரானி இந்த இரண்டு விடயங்களும், அதாவது அன்ன இன்ன இரண்டு மாதிரியும் வாசிப்பது கூடும். பாத ஃபாயில் ஜஸாஇ ஜஸாவுடைய ஃபாவுக்கு பின்னால் இரண்டு விடயங்களும் கூடும். அதாவது ஷர்த்துடைய ஜவாபிலே வரக்கூடிய ஃபாவுக்கு பின்னால் இன்ன வந்திருந்தால் அன்ன என்று வாசிக்கலாம், இன்ன என்று வாசிக்கலாம். அது நஹ்வு மன் அமில மீன்கும் சூஅம் பிஜஹாலத்தின் இலா கௌலிஹி தஆலா ஃபஇன்னஹு கஃபூருர் ரஹீமுன். மன் இஸ்மு ஷர்த்தின் முபுத்ததஉன் அமில ஃபிஅலுன் மாதின் மப்னியுன் அலல் ஃபத்ஹி வஃபாயிலுஹு முஸ்தத்திருன் ஃபீ ஜவாஸன் தக்தீருஹு ஹுவ மின் ஹர்ஃபு ஜர்ரின் கும் ضمير متصل في محل جر بالحرف الجار والمجرور متعلقان بعمل سوءا مفعول به الباء حرف جر جهالة مجرور الجار والمجرور متعلقان بعمل فإنه غفور رحيم என்பதிலே الفاء داخلة في جواب الشرط أن حرف توكيد الهاء اسم إن غفور خبر إن ரஹீமுன் ஹபரு இன்ன சானின் அல்லது சிஃபத்துன் என்று சொல்லவும் முடியும். ஒபாத இதழ் ஃபுஜாயியத்தி ஃபுஜாயியத்தான இதாவுக்கு பின்னாலும் இரண்டு விடயங்களும் கூடும். அது நஹ்வு ஹரஜ்து ஃபஇதா இன்ன ஜெய்தன் காயிமுன் ஹரஜ்து ஃபிஅலுன் மாதின் மப்னி அலா சுக்கூனி வத்தாஉ தமீருன் முத்தஸிலுன் ஃபீ மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன் இதா லில் ஃபுஜாயியத்தி இன்ன ஹர்ஃபு தௌகீதின் ஜெய்தன் இஸ்மு இன்ன காயிமுன் ஹபரு இன் وإذا وقعت في موضع التعليل تعليலுடைய இடத்திலேயும் இரண்டு விடயங்களும் கூடும். அது நஹ்வு நதுஉஹு நாங்கள் அவனை அழைக்கின்றோம், அல்லாஹ்விடமே பிரார்த்திக்கின்றோம். இன்னஹு ஏனென்றால் நிச்சயமாக ஹுவல் பர்ருர் ரஹீம் அவன்தான் உபகாரம் செய்யக்கூடியவனாகவும் அருள் புரியக்கூடியவனாகவும் இருக்கின்றான். நதுஉ ஃபிஅலுன் முதாரிஉன் மர்ஃபூஉன் லிதஜர்ருதிஹி அனின் நாஸிபி வல் ஜாஸிமி وعلامة رفعه ضمة مقدرة على الواو منع من ظهورها الاستثقال لأنه فعل مضارع معتل الآخر بالواو
وفاعله ضمير مستتر فيه وجوبا تقديره نحن والهاء ضمير متصل في محل نصب مفعول به إن حرف توكيد ونصب الهاء ضمير متصل في محل نصب اسم إن البر خبر الرحيم صفة الذي خبر ثان لبيك إن الحمد والنعمة لك لبيك مفعول مطلق لفعل محذوف إن حرف توكيد الحمد اسم إن الواو حرف عطف النعمة معطوف اللام حرف جر والكاف ضمير متصل في محل جر مجرور الجار والمجرور متعلقان بمحذوف وهو خبر إن وتدخل لام الابتداء ابتداء لام நுழையும் بعد إن المكسورة فقط கசர் செய்யப்பட்ட இன்னவு பின்னால் மாத்திரம் இப்திதாவுடைய லாம் நுழையும் அலா அர்பாத்தி அஷ்யா 4 விடயங்களிலே நுழையும் என்றால் அலா ஹபரிஹா அதனுடைய ஹபரிலே நுழையும் இன்னவுடைய ஹபரிலே லாமுல் இப்திதா நுழையும் பிஷருத்தி கவுனிஹி அது இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அந்த ஹபர் இருக்க வேண்டும் முஅஹரன் பிற்படுத்தப்பட்டதாக இஸ்மை விட்டும் பிற்படுத்தப்பட்டதாகவும் முஸ்பத்தாகவும் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை கொண்டு அதனுடைய ஹபரிலே லாமு இப்திதா நுழையும் அது நஹ்வு இன்ன ரப்பக லஸரீஉல் இகாபி வ இன்னஹு லகஃபூருர் ரஹீம் இன்ன ஹர்ஃபு தௌகீதின் வ நஸ்ப் ரப்ப இஸ்மு இன்ன முதாஃப் வல் காஃபு ضمீருன் முத்தஸிலுன் ஃபீ மஹல்லி ஜர்ரின் பில் இதாஃபதி அல்லாமு லாமுல் இப்திதாஇ ஸரீஉ خبر مضاف العقاب مضاف إليه الواو حرف عطف إن حرف توكيد الهاء ضمير متصل في محل نصب اسم إن اللام لام الابتداء إن غفور خبر إن رحيم خبر إن ثان الذي صفة وعلى اسمها அதனுடைய இஸ்மிலேயும் நுழையும் பிஷரத்தி ஐ யதஅخر عن الخبر அந்த இஸ்ம் خبரை விடவும் பிந்தி வர வேண்டும் என்ற நிபந்தனையை கொண்டு அது நஹ்வு இன்ன ஃபீ ذلك லைபரத்தன் என்பதை போலவாகும் இன்ன ஹர்ஃபு தௌகீதின் ஃபீ ஹர்ஃபு ஜர்ரின் ذلك இஸ்முல் இஷாரத்தி ஃபீ மஹல்லி ஜர்ரின் الجار والمجرور متعلقان بمحذوف وهو خبر مقدم اللام لام الابتداء عبرة اسم إن وعلى ضمير الفصل லையும் நுழையும் அது நஹ்வு இன்ன ஹாதா லஹுவல் கஸஸுல் ஹக்கு என்பதை போலவாகும் இன்ன ஹர்ஃபு தௌகீதின் ஹா லித்தன்பீஹ் ذا اسم الإشارة في محل نصب اسم إن اللام لام الابتداء هو ضمير الفصل للتأكيد القصص خبر إن الحق صفة وعلى معمول الخبر خبருடைய மாமூலிலேயும் நுழையும் பிஷரத்தி தகத்துமிஹி அலல் ஹபரி அது ஹபரை விட முந்தி வர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அதாவது இஸ்முக்கும் ஹபருக்கும் மத்தியில் அது முந்தி வர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அது நஹ்வு இன்ன ஜெய்தன் லஅம்ரன் தாரிபுன் அடிப்படையில் இன்ன ஜெய்தன் தாரிபுன் அம்ரன் என்று இருக்கும் இன்ன ஹர்ஃபு தௌகீதின் ஜெய்தன் இஸ்மு இன்ன அல்லாமு லாமுல் இப்திதாஇ அம்ரன் மஃஊலுன் பிஹி முகத்தம் தாரிபுன் ஹபரு இன்ன وتتصل மஸ்ஸாயிதத்து பிஹாதிஹில் ஹுரூஃபி இந்த ஹர்ஃபுகளுடன் ஜாயிதான மா சேரும் ஃபயபுதுலு அமலுஹா அவைகளுடைய அமல் வீணாகிவிடும் அது நஹ்வு இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹிதுன் இன்ன ஹர்ஃபு தௌகீதின் வ நஸ்பின் பதல அமலுஹா மா ஜாயிதத்துன் காஃபத்துன் அனில் அமலி அல்லாஹு முப்ததஉன் இலாஹுன் ஹபருன் வாஹிதுன் சிஃபத்துன் வகுல் இன்னமா யூஹா இலைய என்பதையும் போன்று குல் ஃபிஅலு அம்ரின் மப்னியுன் அலா சுக்கூனி வஃபாயிலுஹு ضمீருன் முஸ்தத்திருன் ஃபீஹி வுஜூபன் தக்தீருஹு அன்த இன்ன ஹர்ஃபு தௌகீதின் வ நஸ்ப் மா ஜாயிதத்துன் காஃபத்துன் அனில் அமல் யூஹா ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்ஹூலுன் மர்ஃபூஉன் லிதஜர்ருதிஹி அனின் நாஸிபி வல் ஜாஸிம் وعلامة رفعه ضمة مقدرة على الألف منع من ظهورها التعذر لأنه فعل مضارع معتل الآخر بالألف إلى حرف جر الياء مجرور الجار والمجرور متعلقان بيوحى
وأنما إلهكم إله واحد أن حرف توكيد ونصب ما زائدة كافة عن العمل إله مبتدأ مضاف كم ضمير متصل في محل جر بالإضافة إله خبر واحد صفة وكأنما زيد قائم ولكنما زيد قائم ولعلما زيد قائم என்பதை போலவாகும். இல்லா லைத்தவை தவிர ஃபயஜூசு ஃபீஹா அதிலே கூடும் அல் இஅமாலு வல் இஹ்மாலு இஅமால் செய்வதும் அமல் செய்து வைப்பதும் கூடும், வல் இஹ்மாலு அமல் செய்யாமல் விடுவதும் கூடும். அது நஹ்வு லைத்தமா ஜெய்தன் காயிமுன் பினஸ்பி ஜெய்தின் வரஃபைஹி ஜெய்துக்கு நஸ்பு செய்வதை கொண்டும் அதற்கு ரஃபை செய்வதை கொண்டும் லைத்தமா ஜெய்தன் காயிமுன் லைத்தமா ஜெய்துன் காயிமுன் என்று சொல்லவும் முடியும். லைத்தமா ஜெய்துன் காயிமுன் என்று சொன்னால் லைத்த ஹர்ஃபு தமன்னின் பத்தல அமலுஹா மா ஜாயிதத்துன் காஃபத்துன் அனில் அமல் ஜெய்துன் முபத்ததஉன் காயிமுன் ஹபருன். லைத்தமா ஜெய்தன் காயிமுன் என்று சொன்னால் லைத்த ஹர்ஃபு தமன்னின் மா ஜாயிதத்துன் அது அமலை விட்டும் தடுக்கவில்லை, எனவே ஜாயிதத்துன் மாத்திரம் சொல்லுவோம். ஜெய்தன் இஸ்மு லைத்த காயிமுன் ஹபரு லைத்த. வத்துஹஃபஃபு இன்னல் மக்சூரத்து கசர் செய்யப்பட்ட இன்ன இலகுவாக்கப்பட்டு ஃபயக்சுரு இஹ்மாலுஹா அதனை அமல் செய்யாமல் விடுவது அதிகமாகும். அது நஹ்வு இன்குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிலுன் என்பதை போலவாகும். இந்த வசனத்துக்குரிய யாராபி நாங்கள் இறுதியாக பார்ப்போம். வயக்கில்லு இஅமாலுஹா அதனை அமல் செய்து வைப்பது குறைவாகும். வ இன்குல்லன் லமா லைவஃபியன்னஹும் என்பதை போன்று இதனுடைய யாராபையும் இறுதியாக நாங்கள் பார்ப்போம். ஃபி கிராஅத்தி மன் ஹஃபஃப இன்ன வலம்மா ஃபில் ஆயத்தைனி இந்த இரண்டு வசனங்களிலுமே இன்னவையும் லம்மாவையும் தஃபீஃபாக அதாவது இன் லமா என்று ஓதியவர்களுடைய கிராத்திலே இந்த குர்ஆன் வசனங்களை போன்று. வதல்சமுல் லாமு லாம் அவசியமாகும் ஃபி ஹபரிஹா அதனுடைய ஹபரிலே அதாவது இன்னவை இன் என்று லேசாக்கப்பட்டால் அதனுடைய ஹபரிலே லாம் வர வேண்டும். இதா உஹ்மிலத் அதனை அமல் செய்யாமல் விடப்படுமாக இருந்தால் இன்ன ஜெய்தன் காயிமுன் என்பதிலே இன் என்று இலகுவாக்கப்பட்டால் இன் ஜெய்தன் காயிமுன் என்றும் சொல்லலாம், அல்லது இன் ஜெய்துன் காயிமுன் என்றும் சொல்லலாம். இவ்வாறு இன் ஜெய்தன் காயிமுன் என்றால் இது நஃபியுடைய இன் அல்ல, இது தஹ்ஃபீஃப் செய்யப்பட்ட இன்னவிலிருந்து வந்த இன் தான் என்பதற்கு அதனுடைய அமல் சாட்சியாக இருப்பதனால் ஹபரிலே லாம் வர வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அமல் செய்யப்படாமல் விடுமாக இருந்தால் இன் ஜெய்துன் காயிமுன் என்று சொல்லப்படுமாக இருந்தால் இது தௌக்கீதுடைய நூனிலிருந்து இலகுவாக்கப்பட்டது என்பதை காட்டுவதற்காக வேண்டி அந்த ஹபரிலே லாம் சேர்க்கப்படும். இன் ஜெய்துன் லகாயிமுன் என்று சேர்க்கப்படும். இந்த வகையைச் சேர்ந்தது தான் இன்குல்லு நஃப்ஸின் லமா அலைஹா ஹாஃபில், அதே போன்று இன்குல்லன் லமா லைவஃபியன்னஹும் என்ற குர்ஆன் வசனம். முதலாவதாக இன்குல்லு நஃப்ஸின் லமா அலைஹா ஹாஃபில் என்ற வசனத்துக்குரிய யாராபினுடைய முறைகளை பார்ப்போம். முதலாவது யாராபு இன்குல்லு நஃப்ஸின் லமா அலைஹா ஹாஃபிலுன் என்று ஓதுவது. இதிலே இன் முஹஃபஃபத்தும் மினஸ் ஸகீலதி பத்தல அமலுஹா சகீலாவாக இன்னவென்று இருந்ததை இன்னென்று மாற்றப்பட்டிருக்கின்றது, அதே போன்று அமலும் பாத்திலாக இருக்கின்றது. எனவே குல்லு முபத்ததஉன் முதாஃப் நஃப்ஸின் முதாஃபு இலைஹி இந்த லாம் இது அல்லாமு லில் ஃபாரிகதி நஃபியுடைய இன்னுக்கும் முஹஃபஃபான இன்னுக்கும் மத்தியிலே வேறுபடுத்துவதற்காக வரக்கூடிய லாம். மா சிலத்துன் லித்தாக்கீத் அதாவது ஜாயிதானது என்று வைத்துக்கொள்ளலாம். அலா ஹர்ஃபு ஜர்ரின் ஹா மஜ்ரூர் அல் ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகானி பி மஹ்தூஃபின் வஹுவ ஹபருன் முகத்தமுன் ஹாஃபிலுன் முபத்ததஉன் முஅக்கருன். அலைஹா ஹாஃபிலுன் என்ற இந்த ஜும்லா இஸ்மியா குல்லு நஃப்ஸின்க்கு ஹபராக வரும். இவ்வாறு வந்தால் இன்குல்லு நஃப்ஸின் நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் லமா அலைஹா ஹாஃபிலுன் அடிப்படையிலே ல அலைஹா ஹாஃபிலுன் என்று இருக்கக்கூடியவாறு இருக்கும். அதன் மீது ஒரு பாதுகாவலர் இருக்கின்றார் என்று கருத்து வரும். இதே வசனத்திலேயே
லமா அலைஹா ஹாஃபிதுன் என்பதிலே ஹாஃபிதுன் என்ற சொல்லை நேரடியாக குல்லு என்ற முபுத்ததாவுக்கு ஹபராக வைக்கவும் முடியும். அதாவது இன் முஹஃபஃபத்து மின ஸகீலதி பத்தல அமலுஹா குல்லு முபுத்தத உன் முலாஃப் நஃப்ஸின் முலாஃபுன் இலைஹி அல்லாமு லில் ஃபாரிகதி மா சிலத்துன் லித் தௌகீத் அலா ஹர்ஃபு ஜர்ரின் அல்ஹாவு ஹா லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் மஜ்ரூர் அல்ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகானி பிஹாஃபித். ஹாஃபிதுன் என்பது ஹபருன் லி குல். இது இரண்டாவது யாராபு. மூன்றாவது யாராபு, இந்த லமா என்ற அந்த சொல்லிலே உள்ள மாவை இஸ்ம் மௌசூலாக வைப்பது. அவ்வாறானால் இன்குல்லு நஃப்ஸின் ஒவ்வொரு ஆத்மாவும் லமா ஒன்றாகும். அலைஹா ஹாஃபிதுன் அதன் மீது பாதுகாவலர் இருக்கக்கூடிய ஒன்றாகும். எனவே இன் முஹஃபஃபத்து மின ஸகீலதி பத்தல அமலுஹா குல்லு முபத்ததஉன் முலாஃப் நஃப்ஸின் முலாஃப் இலைஹி அல்லாமு லில் ஃபாரிகதி மா இஸ்ம் மௌசூல் ஹபர். குல்லு என்ற முபத்ததாவுக்கு நேரடியாக ஹபராக வரும். அலா ஹர்ஃபு ஜர்ரின் ஹா லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் அல்ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகான் பிமஹ்தூஃபின் வ ஹபர் முகத்தம் ஹாஃபிதுன் முபத்ததஉன் முஅக்கர். இந்த ஜும்லா வல் ஜும்லத்து மினல் முபத்தத இவல் ஹபரி முபத்ததா ஹபர் சேர்ந்த இந்த ஜும்லா சிலத்துன் லில் மௌசூல் மௌசூலுக்குரிய சிலாவாக வரும். அடுத்ததாக இதே வசனத்திலே உள்ள இன்னை முஹஃபஃபத்து மின ஸகீலாவாக வைத்து அமல் செய்து வைத்தும் சொல்லலாம். அவ்வாறு வந்தால் குல்ல நஃப்ஸின் என்று வரும். இவ்வாறு வைத்து கொண்டாலும் நாம் ஏற்கனவே மேலே சொன்ன அதே யாராபினுடைய எல்லா முறைகளும் வரும். இன் முஹஃபஃபத்து மின ஸகீலதி குல்ல இஸ்முஹா முலாஃப் நஃப்ஸின் முலாஃபுன் இலைஹி என்று வரும். லமா அலைஹா ஹாஃபிதுன் என்ற அந்த வசனத்துக்கு முன்னால் சொன்ன 3 விதமான யாராபுகளும் இந்த வசனத்துக்கும் வரும். எனவே இதோடு சேர்த்து 6 வகையான யாராபுகளாக மாறிவிடுகின்றன. அடுத்ததாக இந்த இன்னை முஹஃபஃபத்து மின ஸகீலாவாக வைக்காமல் நஃபி செய்யக்கூடிய இன்னாக வைத்து பார்க்கலாம். இவ்வாறு வைத்து பார்க்கின்ற பொழுது இன்குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிதுன் என்று வரும். இந்த லம்மா என்பது இல்லாவுடைய கருத்தில் வரக்கூடியது. இன்குல்லு நஃப்ஸின் எந்த ஒரு ஆத்மாவும் இல்லை, லம்மா அலைஹா ஹாஃபிதுன் அதன் மீது பாதுகாவலர் இருந்தே தவிர எந்த ஒரு ஆத்மாவும் இல்லை. இன் ஹர்ஃபு நஃபியின் குல்லு முபத்ததஉன் முதாஃப் நஃப்ஸின் முதாஃபுன் இலைஹி லம்மா ஈஜாபியத்துன் ஹர்ஃபு ஈஜாபியத்தின் பிமானா இல்லா அலா ஹர்ஃபு ஜர்ரின் ஹா லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் அல்ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகான் பிமஹ்தூஃபின் வஹுவ ஹபருன் முகத்தம் ஹாஃபிதுன் முபத்ததஉன் முஅக்கருன். அல் முபத்தத வல் ஹபர் ஜும்லத்துன் இஸ்மியத்தின் ஹபரியத்தின் வல் ஜும்லத்து ஹபருன் லில் குல். நஃபி செய்யக்கூடிய இன்னாக வைத்தாலும் ஹிஜாசியத்தான இன்னாக, அதாவது அமல் செய்யக்கூடிய இன்னாக நாங்கள் வைத்துக்கொண்டால் இன்னொரு யாராவது மதிலே வந்து சேரும். இன் ஹிஜாசியத்துன் தஅமலு அமல் லைஸ குல்லு இஸ்முஹு முலாஃப் நஃப்ஸின் முலாஃப் இலைஹி லம்மா ஹர்ஃபு ஈஜாபியா பிமானா இல்லா அலைஹா ஹாஃபிதுன் என்ற அந்த முபத்ததா ஹபரினுடைய ஜும்லா நஃபி செய்யக்கூடிய இன்னுக்கு ஹபராக வரும். எனவே இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சேர்க்கின்ற பொழுது 8 வகையான யாராபுகள் இன்குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிதுன் அல்லது இன்குல்லு நஃப்ஸின் லமா அலைஹா ஹாஃபிதுன் என்ற வசனத்துக்கு வந்துவிடுகின்றது. இதே வசனத்தை நாங்கள் முஹஃபஃபாவாக இல்லாமல் இன்ன என்று வாசித்தாலும் கூட இன்ன குல்ல நஃப்ஸின் லமா அலைஹா ஹாஃபிதுன் என்று வரும். இந்த வசனத்துக்கு யாராபு சொல்லுகின்ற பொழுது இன்ன ஹர்ஃபு தௌகீத் வனஸ்ப் குல்ல இஸ்முஹு முலாஃப் நஃப்ஸின் முலாஃபுன் இலைஹி லாமு லிபித்திதாயி மா இஸ்முன் மௌசூலுன் ஹபரு இன்ன அலா ஹர்ஃபு ஜர்ரின் ஹா லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் மஜ்ரூர் அல்ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகான் பிமஹ்தூஃபின் வஹுவ ஹபர் முகத்தம் ஹாஃபிதுன் முபத்ததஉன் முஅக்கர். இந்த ஜும்லா அலைஹா ஹாஃபிதுன் என்ற ஜும்லா சிலத்துன் லில் மௌசூல். இதே ஏராபினுடைய முறைகள் தான் இன் குல்லன் லமா லைவஃபியன்னஹும் ரப்புக ஆமாலஹும் என்ற வசனத்துக்கும் வரும்.
வைதா ஹுஃபிஃபத் அன்னவை இலகுவாக்கப்பட்டால் பக்கிய யாமாலுஹா அதனை அமல் செய்து வைப்பது தரிபடும். வலாக்கின் யஜிபு ஐயக்கூன் அஸ்முஹா என்றாலும் அதனுடைய இஸ்ம் லமீர் ஷானாகவும், அதாவது விடயம் என்பதை காட்டக்கூடிய ஒரு லமீராகவும், மஹதூஃபன் ஹது செய்யப்பட்ட லமீரு ஷானாக இருப்பது அவசியமாகும். அதே போன்று வயஜிபு ஐயக்கூன ஹபருஹா ஜும்லத்தன் அதனுடைய ஹபர் ஜும்லாவாக இருக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாகும். அது நஹ்வு அலிம அன் சயக்கூனு மின்கும் மருதா. அலிம அவன் அறிந்துவிட்டான், அன் நிச்சயமாக விடயமாகிறது அடிப்படையிலே அன்ஹு என்று இருக்கும். அன்னஹு என்பதைத்தான் அன்ஹு என்று லேசாக்கப்பட்டதனால் அதனுடைய இஸ்ம் லமீரு ஷானாகவும் ஹது செய்யப்பட்டதாகவும் இருக்கின்றது. அன் ஹூ என்பதை அன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் என்னுடைய ஹபர் ஒரு ஜும்லாவாகவும் வந்திருக்கின்றது. அலிம ஃபிஅலுன் மாதின் மபனியுன் அலல் ஃபத்ஹி அன் முஹஃபஃபத்துன் மின ஸகீலத்தி இஸ்முஹா லமீரு ஷானி மஹ்தூஃபுன் தக்தீருஹு அன்ஹு. அஸ்ஸீனு ஹர்ஃபு தன்ஃபீஸின் யகூனு ஃபிஅலுன் முதாரிஉன் வ அலாமத்து ரஃபஇஹி ضم آخره من حرف جر كم ضمير متصل في محل جر مجرور. الجار والمجرور متعلقان بمحذوف أو خبر مقدم. مرضى என்பது இஸ்முன் முஅக்கருன். அல்லது இந்த யகூனு என்பதை யகூனு ஃபிஅலுன் முதாரிஉன் மின் ஹர்ஃபு ஜர்ரின் கும் லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் மஜ்ரூர். அல்-ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகானி பி யகூனு. மருதா என்பதை ஃபாயிலாக சொல்லவும் முடியும். வைதா ஹுஃபிஃபத் கஅன்னவை இலகுவாக்கப்பட்டாலும் பக்கிய யாமாலுஹா அதனை அமல் செய்து வைப்பது தரிப்படும். வயஜூஸு ஹதுஃபு இஸ்மிஹா அதனுடைய இஸ்மை ஹது செய்வது கூடும். கஅன் லபியத்துன் தஅது இலா வாரிகிஸ் ஸலமி இந்த கவிதையினுடைய ஆரம்பம் வயௌமன் துவாஃபீனா பிவஜ்ஹின் முகஸ்ஸமி கஅன் லபியத்துன் தஅது இலா வாரிகிஸ் ஸலமி என்று இருக்கும். வயௌமன் ஒரு நாளில், துவாஃபீனா பிவஜ்ஹின் முகஸ்ஸமின் அழகிய முகத்துடன் எங்களிடம் அவள் வரக்கூடிய நாளில், கஅன் அடிப்படையிலே கஅன்னஹா என்பது கஅன்ஹா என்று அந்த தமீர் ஹது செய்யப்பட்டிருக்கின்றது. கஅன்ஹா நிச்சயமாக அவள், லபியத்துன் தஅது இலா வாரிகிஸ் ஸலமி மரக்கிளைகளின் பக்கம் தன்னுடைய கையை நீட்டக்கூடிய ஒரு மானை போன்று என்று ஒரு புலவர் சொல்லியிருக்கின்றார். இந்த வசனத்திலே கஅன்ஹா லபியத்துன் என்பதுதான் ஷாஹிதாக இருக்கின்றது. இதா ஹுஃபிஃபத் லாக்கின்னவை இலகுவாக்கப்பட்டால் வஜப இஹ்மாலுஹா அதனை இஹ்மால் செய்வது அமல் செய்யாமல் விடுவது கட்டாயமாகும். இவைகள் தான் இந்த கிதாபிலே இன்ன அஹ்வாத்துஹா சம்பந்தமாக சொல்லப்பட்ட விடயங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எங்களுடைய நேரங்களிலே விசாலத்தை ஏற்படுத்தி அதிலே பரக்கத்தையும் உண்டாக்கி அதில் மூலமாக அதிகமாக பிரயோஜனம் அடையக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.